வணக்கம் சார். வணக்கம்மா. இப்போ பார்த்திங்கன்னா இறைவனை நம்ம எல்லா நேரத்துலையுமே நம்ம வழிபடுறோம். இது இறைவனை வழிபடுறதுக்கு நமக்கு நேரம் காலம்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரு சிலர் வந்துட்டு குறிப்பிட்ட நேரத்தில் வழிபட்டால் நமக்கு நல்ல பலன்கள் தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா? அதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன சார்? ஆமாம்மா, இது பொதுவாக உண்மை. நீங்கள் கேள்வியிலே பதிலை சொல்லிட்டீங்க. இறைவனை வழிபடுறதுக்கு, குருமார்களை வழிபடுறதுக்கும், யாரும் அம்மா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கும் நேரங்காலம் கிடையாது. பொதுவாகவே என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம மனிதர்கள் எப்போதுமே ஒரு கணக்கு போட்டு தானே ஒரு வேலை செய்யணும்னு நினைக்கும். இதுக்கு இதில் என்ன ஆதாயம், அதில் என்ன ஆதாயம் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? இருந்தாலும் சில பேர் கடவுள்கிட்ட போய் தொடர்ந்து கோயிலில் வேண்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம வேண்டுறதெல்லாம் கடவுள் கொடுத்துட்றாரா? கொடுக்க மாட்டேங்கிறாரு. அதனால நம்ம கோயிலுக்கு போதை நிறுத்திடுறோமா? கோவப்படுவோம், வருத்தப்படுவோம், என்னவோ நான் தொடர்ந்து வேண்டிக்கிட்டே இருக்கேன், திட்டுவோம், எல்லாம் செய்வோம். ஏன்னா உரிமை தானே. ஆண்டவனே உனக்கு கண்ணு இல்லையா அப்படிலாம் கேட்குறோம்ல, அவனே திட்டுறோம்ல. அது மரியாதை குறைவு இல்லை, அது பக்தியோட இன்னொரு பக்கம் ஒரு வெளிப்பாடு தானே அது. இப்போ நம்ம சொல்கிறோம், திருவாரூரில் பிறந்தாலே முக்தி, திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி அப்படிங்கிறோம். ஒரு நம்பிக்கை தான். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, பாரம்பரிய நூல்களில் சில கருத்துக்களை சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் நான் என்னுடைய குரு நெல்லை வசந்தன் ஐயாலாம் சில விஷயங்களை சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, இப்போது பொதுவாக பார்த்திங்கன்னா சிக்கல்கள் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த சிக்கல்களுக்குள்ளேயே ஒரு தீர்வு இருக்கும் இல்லையா? அது மாதிரி எதெல்லாம் நம்ம தீர்வு நினச்சிட்டு இருக்கோமோ அந்த தீர்வுக்குள்ளேயே சில சிக்கல்களும் இருக்கும். அப்படி சொல்லும்போது இப்போ சாதாரணமாக சந்திராஷ்டமத்துலேருந்து இறைவனோட வழிபடுறதுக்கு நேரத்தை எடுப்பாங்க. இப்போ சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம ராசியிலேருந்து 8ஆம் இடத்துக்கு சந்திரன் போகும்போது அங்கே இந்த 2.25 நட்சத்திரத்தை கிராஸ் பண்ணும்போது அந்த சந்திரனுங்கிறது ஒரு ஒளிக்கிரகம். இந்த ஒளிக்கிரகம் மனோகாரகன் 2 விஷயங்களை சொல்கிறோம். இந்த மனோகாரகத்து மேலே வெளிச்சம் படாமல் போகிறதுனால என்ன ஆகும்னா, நமக்கு அந்த மனக்குழப்பங்களும் தேவையில்லாத வாக்குவாதங்களும் சச்சரவுகளும் சிக்கல்களும் வருங்கிறதுனால அந்த சந்திராஷ்டமத்தை கண்டால் நிறைய பேர் பயப்படுறாங்க இல்லையா? இந்த சந்திராஷ்டமத்திலேயே ஒரு விஷயத்தை, அதாவது ஒரு விஷத்தை முறிக்கிறதுக்கு விஷமே மருந்தாகுதுல சில இடங்களில். அதுபோல் என்ன சொல்கிறாங்க, சந்திராஷ்டமத்தில் ஒரு குறிப்பிட்ட டைமை தேர்ந்தெடுத்து அதை நம்ம அந்த டயத்தில் இறைவனை வழிபட்டோம்னா நமக்கு தேவையானதை இறைவன் கொடுப்பாரு, செவி சாய்ப்பார் நம்ம பிரார்த்தனைக்கு அப்படின்னு எங்கள் குருநாதரை சொல்லியிருக்காரு. நானும் சில நூல்களை தேடி படிக்கும்போது அது எழுதியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை பொய்யுங்கிறது அவங்கவுங்களுடைய அனுபவத்தில் தான் சொல்ல முடியும். ஒரு புத்தகத்தில் படிச்சுட்டு அனுபவவாதிகள் சொல்கிறது, ஏன்னா எங்கள் குருநாதர் மேக்சிமம் பார்த்திங்கன்னா அவர் நிறைய புத்தகங்களை படிப்பார், ஆய்வு பண்ணுவார். அதுக்கப்புறம் வரக்கூடிய ஜாதகங்கள்லேயும் சில ஆட்கள்கிட்டையும் அப்ளை பண்ணி பார்ப்பார். அவரே தனக்கு தானே அப்ளை பண்ணி பார்த்துக்குவார். இது நல்ல சக்ஸஸ் ஆச்சுன்னா தான் அடுத்தவங்களுக்கு சொல்லுவார். அது அவருடைய ஸ்பெஷாலிட்டி. அப்படி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ உங்களுக்கு 8வது ராசிக்கு சந்திரன் வரும்போது அந்த 2.25 நாட்களும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்கிறோம். அது உங்கள் நட்சத்திரத்துக்கு 16வது நட்சத்திரம் அப்படின்னு ஒரு நட்சத்திரம் இருக்கும். உதாரணத்துக்கு அஸ்வினி நட்சத்திரம் தான் முதல் நட்சத்திரம் மேஷ ராசியில். அதுக்கு 16வது நட்சத்திரம் விசாகம். விசாகம்ங்கிறது துலாம் ராசியிலே ஆரம்பிச்சிடும், விருச்சிக ராசி வரைக்கும் போகும். 3 பாதம் துலாம் ராசியில் இருக்கும், 4ஆம் பாதம் அங்கே போகும். இப்போது அவங்களுக்கு இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட விருச்சிக ராசிக்கு போகிறப்ப தான் அவங்களுக்கு சந்திராஷ்டமம். விசாக நட்சத்திரத்தோட 3 பாதம் துலாம் ராசியில் முடிஞ்சு 4வது பாதத்துக்கு சந்திரன் போகும்போது அவங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் இங்கேயே ஆரம்பிச்சிடும். இன்னும் அந்த இடத்துல கரெக்டாக சொல்லும்போது அப்போ இவங்க நட்சத்திரத்துலேருந்து 16வது நட்சத்திரம் அது என்னங்கிறது நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது சந்திராஷ்டம நட்சத்திரம். அந்த சந்திராஷ்டம நட்சத்திரத்தில் இப்போ ஒரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதம் சொல்கிறோம் இல்லையா? அந்த 4 பாதத்தில் 4வது பாதம், இப்போ இன்றைக்கி ஒரு நட்சத்திரம் ஆரம்பிக்குதுன்னா இன்றைக்கி காலையில் ஆரம்பித்து மறுநாள் காலையில் 6 மணி வரைக்கும் இருக்காது. எந்த நேரத்தில் வேணாலும் ஆரம்பிக்கலாம். கரெக்டாக 24 மணி நேரம் இருக்காது, கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். அதை முதல் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் இப்படின்னு பிரித்து வச்சுருப்பாங்க. அப்போது அஸ்வினி நட்சத்திரத்தோட முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் அவங்களுக்கு சந்திராஷ்டம நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விசாக நட்சத்திரத்துக்கு சந்திரன் வரும்போது அவங்களுக்கு சந்திராஷ்டமத்தோட உச்சம். அந்த உச்சத்தில் அந்த விசாக நட்சத்திரத்தோட 4வது பாதம், கிட்டத்தட்ட ஒரு நட்சத்திரத்தில் 4 பார்ட்டாக பிரிச்சிங்கன்னா அந்த 4வது பாதத்தில் சந்திரன் எப்போது சஞ்சாரம் செய்யுது, அந்த பாதம் எப்போ கிடக்குது, அந்த நேரம் பார்த்து, அது இரவாக இருக்கலாம் பகலாக இருக்கலாம். ஏன்னா ஒரு மாதத்துலையும் ஒரு காலகட்டத்தில் மேலே கீழே எப்படி வேணாலும் வரும், பகல்லையும் வரும் இரவுலையும் வரும் அந்த 4ஆம் பாதம். அந்த 4ஆம் பாத நேரத்தில் உட்காந்து கடவுளை நல்லா மனசுக்குள்ளே தியானித்து நம்மளுடைய குருமார்களையும் தியானம் பண்ணி நம்ம சில விஷயங்களை கேட்டோம்னா உடனே நடக்காது.
போக போக அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, நம்ம இறைவன்கிட்ட வைக்கிற கோரிக்கையும் வந்து இது கிட்டத்தட்ட அது ஒரு மனசை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு வித்தை தான், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்போது நம்ம சாதாரணமாக பார்க்குறோம், சீக்ரெட் அப்படின்னு ஒரு புக்கு, இதுக்கு சில அமைப்புகளே உலகம் முழுக்க தொடங்கி நடந்துகிட்ருக்காங்க. நம்ம தமிழில் சொல்கிறோம் இல்லையா, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, என்ன ஆகிறீங்களோ, என்ன விரும்புகிறீங்களோ அதுவாக ஆகுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. எல்லாருமே பிரைம் மினிஸ்டர் ஆக முடியாது, இருந்தாலும் நம்ம வாழ்க்கைக்கு, நம்மளுடைய வளர்ச்சிக்கு, நம்மளுடைய உயரத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த நிலையை பிடிக்கலாமோ அதை நம்ம அடைய முடியும். அப்போ அந்த எண்ணத்தை வந்து மனசில் பதிய வைக்கும்போது, அதை திரும்ப திரும்ப ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது, காலப்போக்கில் அது உங்களுக்கு கிடைக்கிறதுங்கிறது ஒரு இயற்கையோட ஒரு கொடை தான் அது. அப்போது அந்த காலகட்டம் வந்து அதுக்கு வந்து ரொம்ப உகந்த நேரமாக இருக்குன்னு நம்ம பாரம்பரிய நூல்கள் சொல்லுது. அப்போது இப்படி எடுத்துக்கோங்க, ஒன்று வந்து உங்கள் ராசிக்கு 8வது ராசிக்கு சந்திரன் சஞ்சரிக்கும் போது சந்திராஷ்டமம், அதுலேயும் உங்கள் நட்சத்திரத்துலேருந்து 16வது நட்சத்திரம் எப்போ வந்து சந்திரன் சஞ்சரிக்குதோ அன்னைக்கு வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமத்தோட அந்த முழுமையான அந்த தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, நீங்கள் உங்கள் நட்சத்திரத்தில் எத்தனாம் பாதம், உதாரணத்துக்கு நீங்கள் சித்திரை நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன், 1ஆம் பாதம் 2ஆம் பாதமும் கன்னி ராசியில் வரும், 3ஆம் பாதமும் 4ஆம் பாதமும் துலாம் ராசியில் வரும். அப்போ உங்கள் நட்சத்திர பாதம் 1, 2, 3, 4ன்னு கனெக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு வந்து 64வது பாதம் எதுன்னு எடுக்கணும். இப்போ புரியுதா? ஒரு நட்சத்திரத்துக்கு 16 பாதம்னா, ஒரு 4 பாதம்னா 16 நட்சத்திரத்துக்கு 64 பாதம். அப்போ உங்களது 1ஆம் பாதம்னா கரெக்டாக 16வது நட்சத்திரத்தோட 4ஆம் பாதம் வரும். அஸ்வினியோட 2ஆம் பாதம்னா அப்போ விசாகத்தை முடித்து அடுத்தது அனுஷத்துக்கு போய்டும் இல்லையா. அது மாதிரி கரெக்டாக 64வது பாதத்தை எப்போ நம்மளோட சந்திரன் வந்து சஞ்சரிக்குது அப்படின்னு பார்த்து அந்த நேரத்தில் ஒரு இடத்துல உட்காந்து, அது இரவோ பகலோ, நம்ம தான் ஏற்கனவே சொல்லிட்டோம், இறைவனை வணங்குறதுக்கு நேரமும் கிடையாது, காலமும் கிடையாது, மனசால் கடவுளை வேண்டுறோம் இல்லையா. அப்போ நினைக்கும் போது அந்த மனசை ஒருநிலைப்படுத்தும் போது அப்போ வந்து அது உங்களுக்கு வந்து அது கை கூடுது அப்படிங்கிறது வந்து அந்த காலத்துலேருந்து எழுதி வச்சுருக்காங்க. சில பேர் ப்ராக்டிக்கலாகவும் அது ஓரளவு சாத்தியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ நான் சொல்ல முடியாது, அது ஏன்னா புத்தகத்தில் உள்ளது சில குருமார்கள் சொல்லியிருக்காங்க. அவங்கவுங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது அது இந்த 16வது நட்சத்திரத்தோட 4வது பாதத்துக்கு வந்து கலைஞான பாதம் அப்படின்னு பேர். கலைஞான பாதம்னா என்ன சார்? கலைன்னா நீங்கள் வந்து ஆர்ட்டின்னு சொல்லலாம், இன்னொரு பக்கம் வந்து இந்த இடத்துல பாகை கலை இப்படிலாம் எடுக்கிறாங்கல்ல, இந்த இடத்துலையும் சொல்கிறோம். அப்போ 64வது பாதத்துக்கு அந்த கலைஞான பாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஞானம் அப்படிங்கிறது புரியுது இல்லையா உங்களுக்கு? பாதம்ங்கிறது பார்ட்டு ஒன்றுத்துக்கு 4, இப்போ ஒரு நட்சத்திரத்தையும் 4ஆக பிரிக்கும்போது அப்போ கலைஞான பாதம்ங்கிறது உங்கள் நட்சத்திரத்தில், நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தில் நீங்கள் 1ஆம் பாதமாக 2ஆம் பாதமாக 3ஆம் பாதமாக 4ஆம் பாதமானு தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து 64வது பாதம் எந்த நட்சத்திரத்தோட எந்த பாதம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அந்த நேரத்துக்கு எப்படி வந்து சந்திரன் எந்த டைப் கிராஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். அது ஒன்றும் பெரிய கஷ்டமான காலம் கிடையாது. முன்னாடி தான் வந்து பஞ்சாங்கம் அது இதெல்லாம் தேடி பார்த்துருக்கணும். இப்போ நீங்கள் சாஃப்ட்வேரில் இப்போ நீங்கள் ஒரு ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இதில் பஞ்சாங்க குறிப்புகள்னே போட்டிருப்பாங்க, இந்த நட்சத்திரம் இந்த மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே 4ஆக பிரிச்சுக்கிட்டு உங்களுக்கு 1ஆம் பாதமாக 2ஆம் பாதமாக 3ஆம் பாதமாக 4ஆம் பாதமானு பார்த்துக்கிட்டு அந்த நேரத்தில் இறைவனை வணங்கினால், மனதை ஒருமுகப்படுத்தி வணங்கினால் உங்களுக்கு கிடைக்கும். இது மாதிரி ஜோதிட நூல்கள் பல்வேறு குறிப்புகளை சொல்லுது. ஏன்னா நம்ம சந்திராஷ்டத்தை பற்றி நம்ம கொஞ்சம் அதிகமாக குறிப்புகள் சொல்லியிருக்கோம். ஏன்னா சில பேருக்குள்ள இது வந்து செல்ஃபி எடுத்துக்கன்னு சொல்கிறாங்க, அதுக்கு என்ன காரணம்னு சொல்ல தெரியல அப்படிங்கிறாங்க. நம்மளோட இதுக்கு முற்பட்ட வீடியோக்குள்ள அந்த சந்திராஷ்டமத்தை பற்றி நம்ம பல விஷயங்கள் தெளிவாக சொன்னதுனால அதையே திரும்ப பேச வேணாம். பட் கலைஞான பாதம்ங்கிறது வந்து இறைவனை வழிபடக்கூடியதற்கு, அதாவது நம்மளுடைய கோரிக்கைகளுக்கு இறைவன் செவிசாய்ப்பதற்கு உகந்த நேரம். அங்கே வந்து நீங்கள் வேண்டுதல் நினச்சிங்கன்னா உங்களோட கோரிக்கைகள் வேண்டுதல்கள் நிறைவேறும். கலைஞான பாதத்தில் கடவுளை வழிபட்டால் கவலைகள் தீரும், கஷ்டங்கள் தீரும், நல்ல மனமகிழ்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இது அவங்கவுங்க அனுபவத்தில் தேர்ந்தெடுத்து பார்த்து செஞ்சாங்கன்னா தான் நமக்கு ஒரு முடிவை தெளிவாக சொல்ல முடியும். சார், இப்போது கலைஞான பாதம் தான் என்னன்னு சொன்னீங்க. இப்போ எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், இப்போ இறைவனை பிரார்த்திக்கிறதுக்கு நமக்கு வந்து நேரம் காலம் கிடையாது இல்லையா? அதே மாதிரி இப்போ கோவிலுக்கு போய் தான் சாமி கும்பிடணும்னு ஏதாவது இருக்குங்களா? கோயிலுக்கு போய் கடவுளை அந்த நேரத்தில் கும்பிட்றதோ இல்லை உங்கள் வீட்லேயே உட்காந்து ஒரு இடத்துல மனதை ஒருமுகப்படுத்தி வழிபடுறதோ உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பொறுத்தது. இப்போ கலைஞான பாதம் வந்து ராத்திரி 1 மணிலேருந்து 7 மணி காலைல வரைக்கும் வந்துன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம் இரவில் வந்துன்னு வச்சுக்கோங்களேன், கோயில்கள் திறந்துருக்குமா? திறந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
உங்களோட கலைஞான பாத நேரத்தில் சந்திராஷ்டம நேரத்தில் அந்த உங்களுக்கு கோயில் திறந்ததுன்னா கோயிலில் போய் வழிபடலாம். உங்களுக்கு நேரம் இருந்தால் போய் வழிபடலாம். அப்படியே வழிபட முடியலையா வீட்டில் உட்காந்து மனதை ஒருமுகப்படுத்துங்க. இப்போது நம்ம இறைவனை வழிபடுறதுக்கு பல வழி. சின்ன வயசில் குழந்தைகளோட மனதில் வந்து இறைவனை பதிய வைக்கிறதுக்கு பக்திங்கிற ஒரு முறையை கொடுத்தாங்க. 70 வயசு வரைக்கும் பக்தியவே துடிச்சிட்டு நிற்க முடியாதுல்ல. ஏன்னா 5வது வரைக்கும் படித்த சிலபஸ் டிகிரி வரைக்கும் திரும்பவும் கண்டினியூ பண்ண முடியாதுல்ல. அப்போ ஞான மார்க்கத்தை நோக்கி போகணும். அப்போ வந்து இது வந்து பிரார்த்தனைங்கிறதும் மனமுருகி வேண்டுதலுங்கிறதும் கிட்டத்தட்ட ஒரு தியானத்தோட முதல் தொடக்கம். இது ஞான மார்க்கம். அதனால் வந்து கடவுளை போய் உங்களுக்கு அந்த டைம் உங்களுக்கு கோயிலில் போய் கோயில் திறந்துருக்கணும். ஏன்னா சில கோயில்கள் நடை சாத்தியிருக்கும். ஒரு கோயிலில் போய் உட்காந்து வழிபட முடிஞ்சால் வழிபடலாம். இல்லை நடை சாத்தி அந்த நேரங்கள் சரியாக உங்களுக்கு செட் ஆகலைன்னா உங்கள் வீட்டிலேயே உங்களுக்கு வசதி வாய்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற இடத்துல அப்படியே கொஞ்சம் இப்போ ஜேர்னியில் இருந்தால் கூட ஒரு பயணத்தில் இருந்தால் கூட என்ன நம்ம 2 வீலர் ஓட்டும்போது கவனம் செலுத்த முடியாது. ஒரு காரில் போயிட்டுருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க கார் ஓட்டிகிட்டு இருக்காங்க, யாரோ ஒருத்தவங்க பஸ்ஸு ஓட்டிகிட்டு இருந்தாங்கன்னா உட்காந்து அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு என்னென்ன தேவை என்னென்ன வேணும் ஏதோ ஒரு கடவுளோ உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தோ குல தெய்வத்தையோ இல்லை வந்து இஷ்ட தெய்வத்தையோ உபாசன தெய்வத்தையோ எந்த தெய்வத்தையோ வேண்டலாம். அந்த நேரம் உகந்த நேரம் அப்படின்னு நம்ம பாரம்பரிய நூல்கள் சொல்லுது. அவ்வளோதான். இறைவனை வழிபடுறதுக்கு எந்த உகந்த நேரம் என்ன, கலைஞான பாதம் அப்படின்னா என்ன அப்படின்றது தெளிவாகவும் விளக்கமாகவும் எங்களுக்கு சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் வேறொரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.